नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रदियल्लाहु अन्हुम व रदू अन्हु सदक़ल्लाहुल अज़ीम. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தலைப்பில் சத்திய சஹாபாக்களினுடைய வரலாறுகளை, அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை, அதில் நமக்கான பாடங்களை தினந்தோறும் பார்த்து வருகிற நாம், நேற்றைய தினம் பேச வேண்டிய சில காரணங்களால் பேச முடியாமல் போன தொடரை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பேசுகிறோம். வழக்கம்போல் தொடர்ந்து வாரத்தில் 3 நாட்கள், திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் இந்த தொடர் நடைபெறும். அந்த அடிப்படையிலே நாளையும் இந்த தொடர் உண்டு. இன்றைய தினம் சஹாபாக்களின் வரலாற்றில் மிக முக்கியமான மூத்த சஹாபியாக திகழ்ந்த ஹதரத் அஸ்அத் ரதியல்லாஹு அன்ஹு, முழு பெயர் அஸ்அத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாக ஜும்மா தொழுகையை ஏற்படுத்தி தொழ வைத்தவர்கள் என்கிற பெருமை உள்ளதால் நாம் இன்றைய தலைப்பில் ஜும்மாவை துவக்கிய அஸ்அத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு அன்ஹு என்று தலைப்பிட்டிருக்கிறோம். அஸ்அத் இப்னு ஜுராரா, மிக அதிகமாக இவர்கள் அபு உமாமா என்கிற பட்டப்பெயரிலே அழைக்கப்பட்டார்கள். அபு உமாமா அஸ்அத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களில் மூத்த சஹாபிகளின் பட்டியலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நெருக்கத்திற்குரிய ஆரம்பகால சஹாபிகளில் இவர்கள் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருவதற்கு முன்னாலேயே மக்காவில் பெருமானாரை சந்தித்து மதீனா வருமாறு அழைப்பு கொடுத்தவர்களும், ரசூலிடத்திலே அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே அவர்களின் கைபிடித்து ஒப்பந்தம் செய்தவர்களில் இவரும் ஒருவர். அகபா என்று வரலாற்றிலே குறித்து வைத்திருக்கிற அகபாவினுடைய இரவிலே நடைபெற்ற ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்ற பெருங்கொண்ட சஹாபிகளில் பெருமக்களில் ஹதரத் அஸ்அத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். மதீனாவிலே இவர்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இதற்கு முன்புள்ள தொடர்களிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பனு நஜ்ஜார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய் ஆமினா அம்மாவின் குடும்பம். வேற வார்த்தையில் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மாமாக்களுடைய குடும்பம் தான் பனு நஜ்ஜார் குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அஸ்அத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு அன்ஹு. சில கோத்திரங்களிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருவதற்கு முன்பே தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். நகீப் என்று வரலாற்றிலே குறித்து வைத்திருக்கிற அந்த தலைவர்களின் தேர்ந்தெடுப்பில் பனு நஜ்ஜார்களுக்கான ஒரு தலைமையாய், ஒரு லீடர்ஷிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்அத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்தார்கள். நாம் இவர்களினுடைய இஸ்லாமில் சேருகிற நிகழ்விலே இருந்து முதலில் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக அவர்கள் அறிவிப்பை தொடங்கி, பிரச்சாரத்தை தொடங்கி, பலத்த எதிர்ப்புக்கிடையில் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நாளில் மதீனாவிலிருந்து, அதாவது பழைய பெயர் யஸ்ரிபிலே இருந்து அஸ்அத் அவர்களும் அவர்களுடைய தோழர் ஸக்வான் என்பவர்களும் 2 பேரும் வருகிறார்கள். அவர்கள் வருகிற நோக்கம் மக்காவிலே இருக்கிற பெருந்தலைவர்களில் ஒருவரான, காஃபிர்களின் தலைவர்களில் ஒருவரான உத்பாவை சந்திக்க வருகிறார்கள், உத்பத் இப்னு ரபீஆவை. ஆனால் வந்தவர்கள் வழியிலேயே ரசூலை பற்றி கேள்விப்பட சபைக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அமருகிறார்கள். அவர்களிடம் சில வசனங்களை, சில விஷயங்களை, விளக்கங்களை கேட்டு அறிந்தவர்கள் அங்கேயே இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள். உத்பாவை சந்திக்காமலேயே மதீனாவிற்கு முஸ்லிம்களாய் திரும்பிவிட்டார்கள். ஒருவேளை உத்பாவை சந்தித்திருந்தால் அவருடைய எதிர்ப்பை தேடி இருக்க வேண்டும்.
இப்போது இவர்கள் மதீனாவுக்கு எஸ்ரிபுக்கு திரும்புகிறார்கள். அதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், முதலாக மதீனாவிற்கு இஸ்லாமை கொண்டு வந்தது இந்த அஸ்அத் தான், அஸ்அத் இப்னு ஸுராரா தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி யாரும் முஸ்லிமா வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இஸ்லாத்திலே சேர்ந்த கையோடு இவர்கள் வருகிறார்கள். இதுக்கு பிறகு உங்களுக்கு வரலாறு இதற்கு முன்பே நாம் சொல்லி இருக்கிறோம். அகபாவின் ஒப்பந்தங்கள் 6 பேர் வந்தார்கள் ஒரு வருஷம் ஹஜ்ஜினுடைய சீசன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தார்கள். இஸ்லாமில் இணைவதாய் ஆலோசித்து சொல்லுவதாக சொன்னார்கள். அடுத்த வருஷம் 70 பேர் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை பிடித்து பையத்து செய்தார்கள். பெண்களின் பையத் என்று அந்த பையத்துக்கு சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 பேர் கொண்ட குழுவிலே அத்தனை பேரிடமும் தனித்தனியாய் கை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்தார்கள். அந்த பையத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாமிற்கும் உதவி செய்ய வேண்டும், போர் வந்தால் போர் செய்ய வேண்டும், மரணம் ஏற்பட்டாலும் அந்த வீர மரணத்திற்கு ஷஹாதத்திற்கு தயாராக இருக்க வேண்டும், இறைவனின் பாதையில் யாருக்கும் அஞ்சாமல் எதையும் எந்த காலத்திலும் எடுத்துரைக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், மொத்தத்தில் தன் பொருளால் தன் உடலால் தன் உயிரால் எல்லா தியாகங்களையும் மேற்கொள்ள நீங்கள் தயாரா என்று கேட்டு தயார் என்று பெருமானாருடைய கரத்திலே வைத்து பையத்து செய்தவர்கள் 70 பேர். இந்த சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் 70 பேர்த்துல கம்மி வயசு இவங்க தான். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு கம்மி வயசா இருந்தாலும் 70 பேர்த்துல ஃபர்ஸ்ட் பையத்து பண்ணது இவங்க தான், முதல் பையத்து. 2 பெண்கள் உட்பட 68 ஆண்கள் சேர்த்து 70 பேர் வந்தார்கள். இங்கே இன்னொரு விஷயமும் நிறுத்தி சொல்லப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கையை வைத்து பையத்து செய்தார்கள் எல்லோரும். அந்த 2 பெண்கள் கையை வைத்து பையத்து செய்யவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்று அதை தனியாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற அந்த மேற்கோளையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இந்த ஒப்பந்தங்களிலெல்லாம் பங்கேற்றவர்கள் தான் ஆரம்பகால சஹாபிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், மூத்த முன்னோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பட்டியலில் தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே முதலில் மதீனாவிற்கு இஸ்லாமை கொண்டு வந்தது இவர். அன்சாரிகளில், மதீனத்து அன்சாரிகளில் முதலில் முஸ்லிமானவர் இவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இஸ்லாமாகி மதீனாவிற்கு போகிற போது அந்த எஸ்ரிபு மக்களை எல்லாம் முஸ்லிம்களாக ஆக்குவதற்காக வேண்டி முன்னாலே பேசியிருக்கிறோம், உங்களுக்கு வரலாறு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அற்புத குரலில் அழகாய் ஓதி மார்க்க விளக்கம் தந்து அழைப்பு பணியை செய்த ஒரு அபூர்வ ஆளுமையான அந்த முஸ்அப் இப்னு உமைரை இவர்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா முஸ்லீம் ஆயிட்டு மதீனாவுக்குள்ள வர்றார். ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுக்கு முன்னாடி மதீனால யாரும் முஸ்லீம் இல்லை. கையோட கூட்டிட்டு வர்றார் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, திருமறை கற்றறிந்த மறை கொண்ட ஞானி. அவங்க வீட்டில் தான் தங்க வைக்கிறார். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தங்குகிறார்கள். தங்கி தான் இவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகிறார்கள். இப்போ என்னாச்சு, அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கூட இருக்கிற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் மதீனாவில் இருக்கிற முக்கியமான குடும்பங்களுக்கெல்லாம் இஸ்லாமை எடுத்து சொல்லுகிற வேலையை செய்கிறார்கள். ஒரு குழு இஸ்லாத்தில் சேர்ந்துருச்சு. எந்த நேரமும் இந்த 2 பேர்த்தை சுற்றி ஒரு குழு இருக்கும். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழுவுக்கு தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குழுவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுவார்கள், உபதேசம் செய்வார்கள். சுருங்கச் சொன்னால் பின்னாலே இஸ்லாமிய பேரரசனுடைய தலைநகராய் மாநபியின் பட்டணம் என்று சொல்லுகிற மதீனாவின் முதல் 2 அழைப்பாளர்களை நீங்கள் வரிசைப்படுத்தினால் முஸ்அப் இப்னு உமைருக்கு முதலிடம், அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு 2வது இடம். அல்லது மதீனத்து அன்சாரிகளில் நீங்கள் சொன்னால் இந்த நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த அஸ்அத் அவர்கள் தான் முதலிடம். அதனால்தான் அரபுலகம் முழுக்க நீங்கள் அதிகமான குடும்பங்களின் ஆண் குழந்தைகளின் பெயர்களை பாருங்கள். அப்துல்லா, அப்துல் ரஹ்மானுக்கு அடுத்தபடியாக இந்த அஸ்அத் நிறைய குடும்பங்களிலே இருக்கிறது. அஸ்அத் இப்னு ஸுராரா
ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி சமீபத்தில் புதிதாக முஸ்லிமான மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள், மதீனாவுடைய முஸ்லிம்கள். இவங்க உட்கார்ந்துருக்கிறது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் பனுல் அஷ்ஹல் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய தோட்டம். இவங்க பேசிகிட்டு இருந்தது, உட்காந்து இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறது அங்கே உள்ளவங்களுக்கு தெரிய வருது. குறிப்பாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் பெரிய சஹாபி, இப்போதைக்கு அவர்கள் இஸ்லாமிலே இணையவில்லை. உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, உசைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரிய வருது. ரெண்டு பேரும் இயற்கையாகவே மதீனாவிலே இருக்கிற கோத்திரங்களில் தலைமைத்துவம் பெற்றவர்கள், நல்ல போர் வீரர்கள், துணிவுக்கு பேர் போனவர்கள். அந்த ரெண்டு பேர்த்திட்ட போய் யாரோ மெதுவாக விஷயத்தை போட்டு விட்டாங்க. ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற உங்களையெல்லாம் ஊரில் பெரிய ஆளுகன்னு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். அங்கே பார்த்தா அஸ்அது, அதே மாதிரி கூட அவர் கூட முஸ்அப்னு மக்காலிருந்து வந்தவர், ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு குழுவாக கூட்டி இஸ்லாத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பாரம்பரிய தோட்டத்தில் தான் இந்த வேலையே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேர் கையிலையும் அம்பு ஈட்டி எல்லாமே இருக்குது. இந்த நேரத்திலே தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் பெரிய சஹாபி, அப்போ இஸ்லாம் ஆகலை, அவர் பக்கத்தில் இருக்கிற உசைதிட்ட சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, எப்பா நீ போய் அவங்கள என்னன்னு கேளு. அவங்க நம்மள பலவீனமான வீடுகளில் வந்து இஸ்லாத்தை சொல்கிறோன்னு எடுத்து சொல்லி அந்த வீட்டை பூரா இஸ்லாத்தில் சேர்த்துட்றாங்க. நம்மளுடைய பரம்பரையாக இருக்கிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டுட்டு ஒவ்வொருத்தராக முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்காலிருந்து வந்திருக்கிற முஸ்அப் அப்படிங்கிறவர் குர்ஆன் ஓதுறாரு. இந்த கூட இருக்கிற அஸ்அத் இப்னு ஜுராராங்கிறவர் மார்க்க அழைப்பு கொடுக்குறார். அஸ்அத் இப்னு ஜுராரா என்னுடைய தாயின் சகோதரி மகன், அதாவது என்னுடைய காலமா பையன். அதனால் நான் போய் டைரக்டாக மோத முடியாது. நான் போனால் இந்த விவகாரத்தால் உறவு முறைகள் கசந்து போக வாய்ப்பு உண்டு. அதனால் தயவு செய்து நீ போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் பேசி உசுப்பேற்றி அனுப்பிச்சுட்றாங்க. உசைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க, கையில் அப்படி ஈட்டியோட, அதாவது விட்டா குத்திடுவார் அந்த மாதிரி, அவ்வளவு துணிவும் உள்ளவர். வேகமாக வந்த உடனே அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆமாம், நீங்கள் ரெண்டு பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த எஸ்ரிபுக்குள்ள மதீனாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பலவீனமான வீடுகளில் எல்லாம் போய் குர்ஆனை சொல்கிறீங்க, இஸ்லாமை சொல்கிறீங்க, அப்புறம் பார்த்தா அந்த குடும்பமே இஸ்லாத்தில் சேருது. இதெல்லாம் சரியாக இல்லை, உங்களுடைய முடிவில் மாற்றம் தேவை இப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பித்த உடனே ரொம்ப பக்குவமானவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், சின்னஞ்சிறிய வயதிலேயே ஒரு அபூர்வமான ஆளுமை, பெரிய மதிநுட்பம் வாய்ந்தவர்கள். புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேர் இப்போ வந்திருக்கிற உசைத் ஒருத்தர், இவரை அனுப்பிச்சி வச்ச சஅத் இப்னு முஆத் ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றா மதீனாவே ஏற்ற மாதிரி பக்குவமாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியோட குத்தருக்கு வந்தவரை உட்கார வச்சு, உங்கள் கோபம், உங்களுடைய கையில் இருக்கிற அந்த வேகம், ஆயுதம் எல்லாம் சரிதான், நீங்கள் உட்காருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் பேசுகிறேன், உண்மையாலுமே அது பிடிச்சிருந்தா, அந்த விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். மதீனா விட்டு காலி பண்ணணுமா, பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கணுமா, என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன். உங்களை யாரும் இங்கே நிர்பந்திக்கலை, நீ சரியாக தான் சொல்கிற அப்படின்னு அந்த ஈட்டியை ஹதீஸில் அப்படியே வருது, அப்படி போட்டார், அப்படி அது மண்ணில் அப்படி குத்தி நின்னது. அதாவது ஈட்டி படுக்க போடலை, எடுத்து உடனே குத்துற மாதிரி அது நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. உட்காந்துட்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள், திருக்குர்ஆனின் வசனங்களை ஓதினார்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா பொதுவாக இந்த எல்லா அழைப்பாளர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் பயங்கரமாக நம்ம பேச்சாற்றலை பயன்படுத்தி பேசி ஒரு உள்ளத்தில் ஊடுருவ வைக்க முடியாத விஷயத்தை குர்ஆன் செய்யும். குர்ஆனோட ஆயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டா போதும், அது எல்லா வேலையும் பார்த்துரும். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனம் உள்ளே போகுதோ, எந்த காது செவி மடுக்குதோ, அங்கே ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி அங்கே நடக்கும். அது நம்மளால் சாத்தியம் இல்லை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிய வசனத்தை கேட்ட உடனே
அந்த கோபம், அந்த டென்ஷன், அந்த துணிவு, வீரம் எல்லாம் அப்படியே அடங்கிருச்சு. பொறுமையாக உட்கார்ந்து கேட்டாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வசனம் சொன்னார்கள், வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். ஒரு இறைவன் மட்டுமே இருக்க முடியும், பல தெய்வ வழிபாடு முடியாது என்றார்கள். இஸ்லாமின் உயர் கொள்கைகளை எடுத்து சொன்னார்கள். சும்மா ரொம்ப நேரம் நீட்டி முழங்குகிற அரை மணி நேரம் 1 மணி நேரம் உரையெல்லாம் இல்லை, கொஞ்சம் சில மணித்துளிகள் பேசியிருப்பாங்க, நிமிடங்கள். அவர் கேட்டார், உசைது உங்கள் மார்க்கத்தில் சேரணுன்னா என்ன செய்யணும்னு கேட்டார். அடுத்த கேள்வி டைரெக்டாக வந்தாச்சு விஷயத்தை. இப்போ உடனே சொன்னாங்க முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒன்றும் இல்லை, குளித்து சுத்தமாயிட்டு வரணும், ஷஹாதத்து கலிமாவை ஏற்றுக்கணும். நேராக போனார். உடனே அங்கேயே பக்கத்தில் குளித்து ரெடி ஆகிட்டு வந்து உட்கார்ந்தார். ஷஹாதத்து கலிமாவை சொல்லி கொடுத்தார்கள், இஸ்லாமிய பையத்தை சொல்லி கொடுத்தார்கள், 2 ரக்காயத்து தொழ சொல்லி கொடுத்தார்கள். தொழுதுட்டு தான் அங்கே போனார். அங்கே ஒரு குரூப் உட்காந்துருக்கு, இவரை அனுப்பிச்சி விட்டவங்க. குறிப்பாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்குறாங்க இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடி. என்ன போகிற நேரத்தில் இருக்கிற வேகம் வேறு மாதிரி இருந்தது, வர்ற நேரத்தில் சுருதியெல்லாம் குறைஞ்சி போய் வேகமெல்லாம் குறைஞ்சி போய் வீரமாக வர்ற இடத்துல இந்த ஆள் சாந்தமாக வர்றாரேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டார் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒன்றுமே சொல்லலை. இதே மாதிரி சஅதையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அதை கேட்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சேர்ந்த மறுநிமிடத்தில் அழைப்பாளராக மாறுகிறார்கள் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு. கவனிக்கணும், சஅத் ரலியல்லாஹு அன்ஹுட்ட அவங்க என்னமோ சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நம்ம பேசிக்கிட்ட விஷயத்தையெல்லாம் அவங்க ஓரளவு கேட்டுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை. நீயே வந்து பாரு, சண்டை சச்சரவுக்கெல்லாம் வேலை இல்லை, நம்ம சொல்கிறத அவங்க கேட்டுக்குவாங்க வான்னு சொல்லி அதையும் இதையும் சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு என்று இன்றைக்கு நம்முடைய தலைப்பின் பேசு பொருளாக இருக்கிற சஹாபி. இவங்க காலாமா பையன் வந்தார். சஅத் இப்னு முஆத் அவர் மாதிரியே தான் வந்து அப்படியே அந்த ஈட்டியை அப்படி நட்டு குத்துல பூமியில் விட்டு அது நட்டுட்டு நிற்கிது. பேச ஆரம்பித்தாங்க. நேராக அஸ்அதை பார்த்து தான் கேட்டார் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅதுனா சீதேவின்னு அர்த்தம், அஸ்ஸாதுனா ரொம்ப சீதேவின்னு அர்த்தம், மிகுந்த நர்பாக்கியசாலின்னு அர்த்தம். இப்போ இந்த நர்பாக்கியசாலி மிக நர்பாக்கியசாலிகிட்ட பேசுகிறார் சஅது. அஸ்ஸாது, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா இஸ்லாமிய பிரச்சாரங்கிற பேரில் இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பித்தார்ல. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பழைய மாதிரியே சொன்னாங்க, உங்களை யாரும் நிர்பந்திக்கலை, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் கூட இருக்கலாம், எங்களை வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். அதே விஷயத்தை அப்படியே பேசினார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? பொதுவாக மனித மனங்களில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்த்தவன், அல்லாஹ் ரசூலை வைத்தவன் ரப்புல் ஆலமீன். கொஞ்ச நேரம் பேசியிருப்பாங்க. அதே வார்த்தை, உங்கள் மார்க்கத்தில் சேரணுன்னா என்ன செய்யணும்? அவர் கேட்ட அதே கேள்வி முதல்ல உசைது கேட்டார், இப்போது சாது கேட்குறாரு. ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு வரணும், ஷஹாதத்தை ஏற்றுக்கணும். அவங்க செஞ்ச மாதிரியே எல்லாம் நடந்தது. ஷஹாதத்தை சொல்லிவிட்டு 2 ரக்காயத்து தொழுது விட்டு வெளியே போனார்கள். இந்த 2 பேரின் மூலமாக மதீனாவின் பெரும்பகுதி முஸ்லீம் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் நாம் நினச்சி பார்க்கணும், அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்கிற அந்த அழைப்பாளரினுடைய தேர்ந்த அணுகுமுறை. அழைப்பாளருக்கு ஒரு அணுகுமுறை இருக்கணும். இஸ்லாத்தை சொல்கிறேங்கிற பேரில் உட்காந்து பலன்லாம் பேசக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக அவன் மனங்களை வென்றெடுக்கிற அற்புதமான அழைப்பாளர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உடன் ஒத்துழைத்து அவர்களை கொண்டு வந்து அமர வைத்த பெருமை மதீனாவினுடைய முதல் முஸ்லிம் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சாரும். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். அதில் ஒன்று, ஜும்மா தொழுகை முதலாக அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாவுக்கு கொள்ளை கொள்ளையாய் மனதிலே ஆசை இருந்தாலும் மக்காவினுடைய 13 வருஷம் ஜும்மா நடத்த முடியல. ஏன்னா எதிர்ப்பு, காஃபிர்களுடைய பலமான தாக்குதல்கள். ஜும்மாவல்ல, சும்மா தொழுகையே தொழுக முடியாது. 2 ரக்காயத்து பப்ளிக்கில் காபாவில் நின்று தொழுதாவே அடிக்கிறதுக்கும் ஒட்டகத்தோட நஜீஸை தூக்கி போடுறதுக்கும் ஆள் இருக்கிறப்ப எங்கே எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஜும்மா தொழுகிறது? மனதிற்குள் கொள்ளை கொள்ளையாய் ஆசை இருந்தது ரசூலுக்கு நடத்தணும்னு. அப்போ அஸ்அத் இப்னு ஸுராராட்ட சொல்லி விட்டாங்க மதீனாவில் அதை செய்யுமாறு.
ஒரு 40 பேர் மதீனாவிலே முஸ்லீம் ஆகிவிட்ட நிலையில் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு பகீஅனுடைய ஓரத்தில் அங்கே ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஊருக்குள்ளே பண்ணல, மக்கள்கிட்ட பெரிய ஃபித்னாவாயிரும், குழப்பமாயிரும், என்ன திடீர்னு எல்லாம் ஒன்று கூடுறாங்க, தொழுகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்கன்ட்டு மதீனாவிலையும் குழப்பத்தை உண்டு பண்ணாமல் மதீனாவை விட்டு அவுட் சைடு இன்றைக்கி இருக்கிற மஸ்ஜிது நபவியினுடைய தென்கிழக்கு பகுதியில் போய் பனு பயாதா கோத்திரத்தாருக்குள்ள ஒரு இடம், அது அவங்களுக்கு சொந்தமான இடம், வெறும் கூழாங்கற்களாக கிடக்கும் அந்த இடத்துல. அந்த கூழாங்கற்கள் நிறைந்த இடத்துல போய் அஸாத் இப்னு ஸுராரா ஜும்மா நடத்துகிறார். நீங்கள் மதீனா சென்றால் பார்க்க வேண்டும், இன்றைக்கும் அஸாத் இப்னு ஸுராராவினுடைய அந்த இடம் அப்படியே இருக்கிறது. அந்த பள்ளி அஸாத் இப்னு ஸுராரா கூழாங்கற்கள் நிறைந்த பனு பயாலாவுக்கு சொந்தமான அந்த இடத்துல முதல்ல எல்லாத்தையும் கூட்டி ஜும்மா தொழுகை நடத்துகிறார். இதை அறிவிக்கிற அறிவிப்பாளரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் அப்போ எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்கள் 40 பேர் இருந்தோம். முதலாக ஜும்மா தொழுகை இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹுடைய உம்மத்திலே இருந்து அதை நடத்தி காட்டிய பெருமைக்குரிய சஹாபியின் வரலாறு நமக்கு தப்பிவிடக்கூடாது. நாம் யோசிக்க வேண்டும். பின்னாலே இருப்பவர்களெல்லாம் ஜும்மாவை துவக்கி வைத்ததற்காகவே அவரை பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பற்றி பேசுனமெல்லாம் இப்போ போன வாரத்தில் அவங்க வயசான காலத்தில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஜும்மா தொழுகைக்கு அவங்க மகன் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வரும்போது ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லுவாங்க மதீனால மஸ்ஜிது நபவியில். பாங்கு சொன்ன உடனே இவர் என்ன செய்வார் தெரியுமா? துவா செய்வார். யாருக்கு தெரியுமா? அஸாத் இப்னு ஸுராராவுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக, அஸாத் இப்னு ஸுராராவின் பாவத்தை மன்னிப்பானாக. அவங்க என்னைக்கோ மௌத்தா போனவங்க, அது என்ன ஜும்மாவுக்கு கரெக்டாக பாங்கு சொன்ன உடனே அஸாத் இப்னு ஸுராராவுக்கு மன்னிப்பாயான்னு கேட்குறாங்கன்ட்டு கையை பிடிச்சி கண் தெரியாதவரை கூட்டிகிட்டு வந்து அவருடைய மகன் கேட்குறார். நானும் பார்க்குறேன், ஒவ்வொரு ஜும்மாலையும் ஜும்மா தொழுகைக்கு போகிறப்போ பாங்கு சொன்ன உடனே நீங்கள் அஸாத் இப்னு ஸுராராவுக்கு துவா செய்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அஸாத் இப்னு ஸுராராவை பற்றி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அவர்தான் எங்களையெல்லாம் முதல் ஜும்மாவுக்கு ஒன்று கூட்டினார். இந்த மதீனாவில் முதல் ஜும்மா நடந்து இஸ்லாமிய உலகத்திற்கே இன்றைக்கு ஜும்மா நடப்பதற்கு காரணகர்த்தா அஸாத் இப்னு ஸுராரா. நான் எப்படி அவருக்கு துவா செய்யாமல் இருப்பேன்? ஒவ்வொரு ஜும்மாவும் உலகம் முழுக்க நடைபெறுகிற இன்றைய ஜும்மாக்களின் நன்மையிலிருந்து ஒரு பங்கு அஸாத் இப்னு ஸுராராவுக்கு போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அத்தனை ஜும்மாவினுடைய நன்மைகளில் ஒரு பங்கு அதை துவக்கி வைத்தவருக்கு போகிறது. இதே போலத்தான் 120 வயதில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு ஜும்மாலையும் அதை துவக்கி வைத்த அஸாத் இப்னு ஸுராராவுக்கு துவா செய்தார்கள் என்று இன்னொரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இப்படியெல்லாம் ஜும்மாவை முதலாக இந்த உலகத்திலே துவக்கி வைத்து வெற்றி கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே ஜும்மா நடந்துருச்சு மதீனாவில். அதற்கு கர்த்தாவாக இருந்தவர்கள் அஸாத் இப்னு ஸுராரா. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வந்ததுலேயும் இவர் பங்கு பெரிய பங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு வந்தாங்க, குபாவுக்கு வந்தாங்க, தங்கினாங்க. குபாலிருந்து அவங்க உள்ளே என்ட்ராகிறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற ஒட்டகத்தினுடைய முன்கயிற்றை பிடித்து கொண்டு வந்தது அஸாத் இப்னு ஸுராரா. ஒரு ஒட்டகை படையினுடைய சேனையைப் போல், அன்னலாரின் சேவகரைப் போல், ஒரு தளபதியைப் போல் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்த அந்த மாபெரும் வாகனத்தை பிடித்திருந்த பாக்கியம் அஸாத் இப்னு ஸுராராவுக்கு கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து மதீனாவுக்குள்ளே வந்தாங்க. எந்த இடத்துல தங்கிறது, எந்த இடத்துல பள்ளிவாசல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முடிவு செய்கிற அந்த நேரத்தில் எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கணுமா இல்லையா? அப்போ தங்கிறதுக்கு ஒரு இடம்னு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஸாத் இப்னு ஸுராரா கூடயே வந்தாரா இல்லையா? அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கிறதுன்னு ஆகிப்போச்சு. ஜாமானத்தை எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அஸாத் இப்னு இந்த அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ரசூலுல்லாவும் இறங்கி சாமான்களை அவர் எடுத்துகிட்டு போகிறப்போ நானும் அங்கே தானே போகணும் அப்படின்னு நாங்கள் எல்லாத்துட்டையும் போயாச்சு உள்ள. இந்த வாகனத்தை இவர் கேட்டார், அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. நாயகமே, இது வரலாற்று சிறப்புமிக்க வாகனம். 14 நாட்கள் எதிரிகளை எல்லாம் கண்ணை தூவி விட்டு மக்காவிலே இருந்து ரசூலுடைய வரலாற்று தடம் படிக்கிற சுவடாக இன்றைக்கும் இருக்கிற அந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் பெருமானாரை கொண்டு வந்து சேர்த்த ஒட்டகம்
அது என்ன சாதாரணமானதா? இது எங்கிட்ட இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நபிகளாரினுடைய ஹிஜ்ரத்தின் ஒட்டகத்தை தங்கள் வைத்திருந்த பெரும்பாக்கியத்திற்குரியவர்கள் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மட்டுமல்ல, ஜும்மாவை தான் நான் சொன்னேன், ஊருக்கு வெளியே அங்கே கூழாங்கற்கெல்லாம் நிறைஞ்ச இடத்துல பனு பயாதா கோத்திரத்தில் நடத்துனாங்கன்னு. சாதா 5 வக்து தொழுகையை ஒரு இடத்துல மதீனாவில் தொழுகை வச்சுட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தில் சேர்ந்தவங்க 40 50 இப்படியெல்லாம் இருந்தப்போ எல்லாத்தையும் வச்சு அஸாத் இப்னு ஸுராரா தொழுகை வச்சுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும் மதீனாவாசிகளுக்கு. அஸாத் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இங்கே தொழுகை வைக்கிறாரு ஊருக்கு நடுவுலன்னு. இதில் விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிவாசலை எங்கே கட்டுறதுன்னு பேச்சு வந்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வன்னாக்கத்து மஅமூரத்துன், ஒட்டகத்திற்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், என் ஒட்டகத்தை விடுங்கள், தொழ வேண்டிய இடத்துல மஸ்ஜிது நபவி கட்டப்பட வேண்டிய இடத்துல அது போய் உட்காருன்னாங்க. கரெக்டாக அந்த ஒட்டகம் வந்து அஸாத் இப்னு ஸுராரா மக்களுக்கு கூட்டி தொலை வச்ச இடத்துல வந்து உட்காந்துக்குச்சு. கரெக்டாக அங்கே வந்து உட்காருது. நீங்கள் கவனிக்கணும், இந்த செய்தியை நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. குறிப்பாக இது அதிகாரப்பூர்வமாக நூல்களில், சரித்திர நூல்களில் இடம்பெறும்போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய அம்மா, நவ்வாரான்னு பேர் அவங்களுக்கு, அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய அம்மா தான் இதை சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் மதீனால, அஸாத் இப்னு ஸுராரா மக்களை எல்லாம் கூட்டி ஒரு இடத்துல தொழுகுவார், 5 நேரமும் தொழுகுவார். அவராக ஒரு பள்ளிவாசல் மாதிரி அதை நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல தொழுதுட்டு இருந்தார். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவில் வந்து நுழைஞ்சப்போ நான் பார்த்தேன், ரசூலுடைய ஒட்டகம் கரெக்டாக அங்கே போய் உக்காந்துச்சு. இன்றைக்கு உங்களுடைய மஸ்ஜிது நபவி அதுதான் அப்படின்னு சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு சொந்தமானவர்கள் ஹதரத் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் நீண்ட ஆயுளெல்லாம் இல்லை, மூத்த சஹாபி, பத்ரு கூட இன்னும் நடக்கலை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு பண்ணி முடித்து 9 மாதம்தான் ஆயிருக்கு உள்ளே நுழைஞ்சு. அதுக்குள்ளே இவர்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. இந்த மரணம் சம்பவிப்பது என்பது ஒரு நோய் வந்தது. அது குறித்து நாம் பார்க்கிற போது தொண்டையில் ஒரு கட்டி மாதிரி வந்தது, அடைப்பு தொண்டையில். அந்த கட்டிக்கு வைத்தியமெல்லாம் பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வைத்தியமெல்லாம் பார்த்தாங்க. பொதுவாக அல்லாஹ் மரணத்திற்கு ஒரு காரணத்தை வைப்பான். அவர்களுக்கு ஒரு நோய் வந்தது. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்பவே ஏற்பட்ட மாரடைப்பு என்று எழுதுகிறார்கள். ஆனால் மாரடைப்பு அல்ல, அவர்களுக்கு தொண்டையிலே ஒரு பெரிய கட்டி வந்தது. அதனுடைய ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு பலன் தராமல் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று தான் நிறைய பேர் தெரிவிக்கிறார்கள். அதாவது தொண்டையில் கட்டி வந்தது. அப்போ நெருப்பு வைத்தியம் பண்ணாங்க. நெருப்பு வைத்தியம்னு ஒன்று இருக்குது. ஏதாவது கட்டி அது இதுன்னு வரும்போது கொஞ்சம் தாங்குவதற்கு சிரமம் இருந்தாலும் கூட ஒரு கம்பியை நெருப்பில் இட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. ஒரு பயங்கரமான புண்ணையோ அல்லது கட்டியையோ கரைப்பதற்கு இன்றைய சர்ஜரி போன்ற எந்த இதுவும் இல்லாமல் அந்த காலத்தினுடைய மருத்துவம். ஒரு ஹதீஸ் இப்படி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷிஃபா ஃபீ தலாதா, நோயில ஷிஃபா என்பது 3 வகையில் உண்டு. ஒன்று நெருப்பிலே கரித்து சிகிச்சை, இரத்தம் குத்தி வாங்கி சிகிச்சை, தேனை குடித்து சிகிச்சை. இஸ்லாமிய சிகிச்சை இந்த 3 முறை. என்னங்க? ஒன்று தேன் குடிப்பது, தேன் எல்லாத்துக்கும் ஷிஃபான்னு குர்ஆனில் இருக்குது. ரெண்டாவது இரத்தம் குத்தி வாங்குதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் இதை செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடம் கெட்ட இரத்தத்தை உடலிலே இருந்து வெளியேற்றி உடலை பாதுகாக்கிற ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய முறை. மூணாவது ஆறாத புண்கள், விழுப்புண்கள், கட்டிகள், மிகப்பெரிய அளவில் வடுவை உடலிலே ஏற்படுத்தி இருக்கிற காயங்களுக்கு நேராக அதனுடைய வீரியத்தை அடுத்து வளர விடாமல் பரவ விடாமல் தடுக்கிறதுக்கு இரத்தம் அதை தீயில வைப்பார்கள், சூடு காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, ஷிஃபா என்பது 3 இருக்கிறது, நெருப்பு வைத்தல், தேன் குடித்தல், இரத்தம் குத்தி எடுக்குதல். கூடவே ஒரு வார்த்தை சொன்னாங்க, மா உஹிப்பு அன் அக்தவி, நான் நெருப்பு வைப்பதை நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ் அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்கிட்டதில்லை. ஆனால் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. இன்றைக்கு இருக்கிற பல்வேறு புற்றுநோய்கள் போன்றவைகளுக்கு செய்யப்படுகிற கீமியா அந்த அந்த தெரப்பி அதையெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். அதிகபட்சமான ஒழுக்களை தீயை போல அதை பாய்ச்சி அன்றைக்கு இருந்த தீ வைத்தியம் இது. இப்போ இவர் அஸாத் இப்னு ஸுராராவுக்கு தொண்டையில் ஏற்பட்ட புண்ணுக்கு எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, எதுலேயும் சரியாகலை.
நிறைய பேர் சொன்னாங்க தீ வைத்தியம் செஞ்சு அதை நிறுத்தலாம், தொண்டையில் ஏற்பட்டிருக்கிற அவருடைய பாதிப்பு பரவாமல் நிறுத்தலான்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னா ரசூலுல்லாவே அதை செஞ்சாங்க. தீ வைத்து ஏன்னா அஸாது பின் ஸுராராவை ரசூலுல்லா கவனிச்சுக்கிட்டது தனிப்பட்ட முறையில் நிறைய கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ அவர்களாகவே செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க, வலா அதஅு அன்ஹு ஷையன், அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டையும் எந்த வைத்தியத்தையும் நான் விட மாட்டேன், எல்லாத்தையும் செய்வேன்னு செஞ்சாங்க. பொதுவாக இது போன்ற நேரங்களில் அல்லாஹ்வினுடைய தவணை எப்படியோ அப்படிதான். கடைசியில் அதில் பலன் தரல. சில நாட்கள் வரையும் உயிரோடு இருந்தாங்க, அதிகமான நாட்கள் இல்லை. அந்த தீ வைத்தலுக்கு பின்னாலே சில நாட்களிலே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இதை யகூதிகள் கொஞ்சம் மோசமாக பேசினா மதீனால வேணும்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசினா. முகம்மதுக்கு அவருடைய தோழரை காப்பாற்றிக்க கூட முடியல. முகம்மதுகிட்ட ஏதாவது பிரயோஜனம் இருந்துருந்துச்சுன்னா முதல்ல நண்பருக்கு பிரயோஜனப்பட்டிருக்குமே அப்படின்னு எல்லாம் பேசினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த செய்தி வந்தப்போ அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துடைய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூதிகளுக்கு கெட்ட மரணம் உண்டாவதாக. என்ன பேசுகிறார்கள் அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? அல்லாஹு தாலாவுக்குத்தான் எல்லா விதமான ஆற்றலும், யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று தெரியும். உண்மை தானே, ஒரு உயிரை எடுப்பதற்கு இறைவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். அதற்காக ஒரு நோய், ஒரு விபத்து, ஏதேனும் ஒரு துணை காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஹைர் அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வைத்தியம் பலனளிக்காது அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து வரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளில் முக்கியமானது, அவங்க வஃபாத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட பிள்ளைகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. யாரை? பெண் மக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. பெண் மக்களை கையில் கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு 3 மகள் இருக்குது, இந்த 3 மகளையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 3 மகளும் அவர்களுடைய மனைவி உமைரா பின்த் சஹல், அந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க. 3 மகளுக்கு பேர், ஒன்று கபஷா, இன்னொன்று ஹபீபா, இன்னொன்று ஃபாரியான்னு சொல்கிறாங்க, ஃபுரையான்னு சொல்கிறாங்க. ஆக அந்த பொண்ணு. இந்த 3 பேரும் ரசூல்கிட்ட இவருக்கு பின்னாடி வளர்றாங்க. இந்த சஹாபியினுடைய மரியாதையும் மகத்துவம் எவ்வளோ இருக்குது பாருங்க. தந்தை இறந்ததற்கு பின்னால் அந்த எல்லா பெண் மக்களையும் வளர்க்கிற பொறுப்பு ரசூல்லாட்ட வருது. கொடுக்குறப்பவே அவங்க அந்த தந்தை கொஞ்சம் நகை கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, தங்கம் இருந்தது, முத்து இருந்தது, இதெல்லாம் அதில் இருந்துச்சு. அந்த நகையை வாங்கி அந்த 3 பிள்ளைகளுக்கும் ரசூலுல்லாஹ் போட்டுவிட்டு அழகு பார்த்துருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடுகளில் சுற்றி வரும். அவங்க உம்மு சலமா வீட்டில் இருப்பாங்க, இந்த பொண்ணு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும், அங்கே வந்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படியெல்லாம் இருப்பாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன்களின் வீடுகளை அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய 3 மகள்கள் சுற்றி வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுக்கு அந்த நகைகளை போட்டு அழகு பார்த்திருக்கிறார்கள் என்று வருகிறது. அந்த சின்ன சிறுமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நெருக்கத்திற்குரிய இந்த சஹாபி மௌத்தான உன்ன அது ரொம்ப கம்மி. 9 மாதம் தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வந்து. எந்த அளவுக்கு தெரியுமா? இவர் தொழுது அடையாளப்படுத்திய இடத்தை அல்லாஹ் பள்ளிவாசலாக்க மஸ்ஜிது நபவி கட்டுற வேலை நடந்துட்டு இருக்குது, மௌத்தா போயிட்டாங்க. மதீனால முதல்ல மௌத்தானவங்கிற மாதிரி இவங்க பேர் இருக்கு. நாம் முன்னாடி பார்த்துருக்கோம், உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு முதல்ல மௌத்தானாங்கன்னு இருக்கு. இவர் முதல்ல மதீனாவில் மௌத்தாகி முதல்ல பக்கியில் இவரை தான் அடக்குனாங்கன்னு இருக்கு. இந்த 2 கருத்துக்களையும் இணைப்பதற்கு குறிப்பெழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அன்சாரிகளில் இருந்து ஃபஸ்ட்டு மௌத்தாகி ஜன்னத்துல் பக்கியில் முதல்ல அடங்கினது இவங்க அஸாத் பின் ஸுராரா. மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களில் முதல்ல மௌத்தாகி ஜன்னத்துல் பக்கியில் முதல்ல அடக்கமானது உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக அஸாத் பின் ஸுராரா மதீனாவில் ஜன்னத்துல் பக்கியிலே அவர்கள் முதலாக அடக்கமானார்கள். இவங்க மௌத்தா போன உடனே அந்த கோத்திரத்தார் வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு லீடர் போட்டிருந்தீங்க, எங்கள் லீடர் தான் இவங்க, அஸாத் பின் ஸுராரா மௌத்தா போயிட்டாரு, வேற ஒரு லீடரை போடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க மாமாமார்க குடும்பம் தான் அது ரசூலுல்லாவுக்கு, ஆமினா அம்மாவுடைய தாய் வழி சொந்தத்தினுடைய குடும்பம். அதனால் சொன்னாங்க, வேற நக்கீபெல்லாம் இல்லை, வேற லீடர்லாம், உங்களுக்கு இனிமேல் நான் தான் லீடர் என்று சொன்னார்கள்.
அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு பின்னால் அந்த பொறுப்பை ரசூல் ஏற்கிறார்கள் என்கிற போது அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று முக்கியத்துவம் நமக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மதீனாவிலே ஜனாசா தொழ வைத்தது இவர்களுக்காக, கஃனிட்டது இவர்களுக்காக, 3 துணியிலே கஃன் இவர்களுக்கு அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு இட்டார்கள் என்று சொல்லி குறிப்புகள் இருக்கிறது. மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா பின்னாலே வர முன்னாலே ஒரு ஜனாசாவுக்கு முன்னால் நாயகம் அடக்கத்திற்காக நடந்து போனது முதல்ல இந்த அஸ்அத் இப்னு ஸுராராவுக்காக. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஜனாசாவுக்கு தொழ வைப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக தொழ வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கத்தை பெற்ற இவ்வளவு வரலாற்று சிறப்புகளை உடைய இந்த சஹாபி அஸ்அத் இப்னு ஸுராரா மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளர். அவரின் மூலம்தான் மதீனாவிலும் அதை ஒட்டி உலகம் முழுக்கவும் இஸ்லாம் பரவியது. அந்த பரவிய காரணகர்த்தாக்களில் ஒருவராக இவர்களை சொல்லலாம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் பெற்ற இஸ்லாம் என்கிற பெரும்பாக்கியத்தை, அந்த பேற்றை உலகத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கு எப்போதும் எடுத்துச் சொல்லவும் அத்தகைய அழைப்புகளை மேற்கொள்ளவுமான தௌஃபீகை அல்லாஹ் இந்த உம்மத்தில் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.